ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே பல வாரங்களாக நாம் தேவனை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியம், கடந்த சில நாட்களாக நம்ம த சாலிட்டரினஸ் ஆஃப் காட், அதாவது தனித்துவமான அல்லது தன்னில் தானே நிறைவாக இருக்கிற தேவனை குறித்து கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு பல காரியங்கள் அதை புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதை அதிகமாக தியானிக்க அவர் எவ்வளோ பெரிய தேவன் என்கிற உணர்வு நமக்குள்ளே அதிகமாக வரும். நம்மளை குறித்த என்ன சொல்கிறது, நமக்கு தேவன் எவ்வளோ அவசியம் என்கிற அந்த எண்ணமும் அதிகரிக்கும். இன்றைக்கி உங்களது பிடிச்ச ஒரு விஷயம் தொடர்ந்து அடுத்த சில நாட்கள் தியானிக்க போகிறோம். என்னென்னா குட்னஸ் ஆஃப் காட். அதாங்க நான் வாய்க்கு வார்த்தை என்ன சொல்லுவோம், ஆண்டவர் நல்லவர் பிரதர். ஆமாங்க, நல்லவர் தான், இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. நம்ம நல்லவர்னு எவ்வளோ தூரம் படிக்கிறோமோ அதே அளவுக்கு இன்னும் சில காரியங்களையும் படிக்கணும். இந்த நல்லவருங்கிறதுலே நம்ம வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறோம். சரி, நம்ம இன்றைக்கி தொடர்ந்து இன்னையிலிருந்து சில நாட்கள் தேவன் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். காட் இஸ் குட். ஆனால் அந்த குட்னஸ் அப்படிங்கிறது வேதத்தில் பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் முழுக்க தேவனுடைய சுபாவத்தில், அதாவது தேவனுடைய சுபாவத்தின் முழுமை அப்படின்னா குட்னஸ் ஆஃப் காட். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அடிச்சிட்டார் பிரதர் அப்படின்னா கூட அங்கேயும் ஏதாவது நல்லது இருக்கும். அழிச்சிட்டார் பிரதர் அப்படின்னாலும் அங்கேயும் ஏதாவது நல்லது இருக்கும். அதனால் அடிக்கிறது அழிக்கிறத பற்றிலாம் நான் பேச வரல. ஒன்று ஆண்டவர் அடிப்பாரா பிரதர் அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க, அது வேறு டாபிக் போயிடும். பட் பேசிக்காக என்னென்னா, தேவன் நல்லவர். அவர் எதை செய்தாலும், கொஞ்சம் ஆழமாக சொல்லட்டுமா, எதை செய்யாவிட்டாலும் அவர் நல்லவர். ரெண்டாவது சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிருக்காதுல்ல. நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சால் நல்லவர்னு இல்லை அப்படின்னு நினைப்போம், நல்லவர்னு நினைப்போம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சாலும் அவர் நல்லவர், நீங்கள் கேட்டதெல்லாம் செய்யாவிட்டாலும் அவர் நல்லவர். ஏனென்றில் அவர் நல்லவர். அவர் நல்லவருங்கிற என்ன எனக்கு வேணும் ஃபஸ்ட்டு, தட் இஸ் கான்ஸ்டன்ட். இல்லை, அவர் நல்லவருங்கிறது கான்ஸ்டன்ட்டு. எனக்கு செஞ்சாலும் செய்யாட்டாலும் அவர் நல்லவராக இருக்கிறாரு தவிர செஞ்சதுனாலையோ செய்யாததுனாலையோ அவர் நல்லவருங்கிறது இல்லை. அந்த புரிதல் தான் முக்கியம். சரி, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 52வது அதிகாரம் 1வது வசனம். பலவானே பொல்லாப்பிலேன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது அப்படின்னு இருக்குது. கிருபைங்கிறதுக்கும் நல்லவருங்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, கிருபையின் அடிப்படையில் தான் எல்லாத்தையுமே பார்க்க முடியும்ல. இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமாக படித்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பொல்லாப்புன்னு இருக்குது மனுஷனோட இது பலவான குறித்து, இந்த பக்கம் தேவன் அப்படின்னு வரும்போது கிருபைங்கிறது நல்லதை குறிக்குது. பொல்லாப்பு ஈவில் அப்படின்னா இந்த பக்கம் குட். அப்படி தான் அதை மொழிபெயர்த்து சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதில் கொடுக்கப்பட்ட அந்த எபிரேய பதம் என்ன அப்படின்னா ஹெசாட் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்திங்கன்னா, அவருடைய தயவு, அவருடைய தன்மை, இரக்கம், அவருடைய அழகு, அவருடைய நல்ல குணாதிசயங்கள், அவருடைய இரக்கம், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கண்டிப்பு, இப்படி எல்லாத்துக்குமே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் அந்த வார்த்தையை எடுத்தேன். சரி, நேரடியாக ஒரு வசனத்தை பார்க்கணும் அப்படின்னா, சங்கீதம் 136:1, கர்த்தரை துதியுங்கள், ஏன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர்னு வரும்பொழுது கிருபை சேர்ந்து வருது. சரி, இந்த நல்லவர் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்க்கும்பொழுது என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நல்லவர், அதுதான் நம்மளோட பாயிண்ட். கடவுள் நல்லவருங்கிறது நமக்கு தெரியும். பல பேர் சொல்லுவாங்கள்ல, உனக்கு நல்லவராக தான் இருக்கிறாரு, பட் என் வாழ்க்கையை தான் பார்த்தா அப்படி தெரியல. அது குறிப்பாக பாடுகளின் வழியாக போகும்பொழுது எல்லாரும் சவால் விடுகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் கேட்டதை ஏன் செய்யலை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை அவர் எடுத்து போடலை, உன் வாழ்க்கையில் நல்லவராக இருக்காரு, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை எடுத்து போட்டாருன்னா நான் நல்லவர் நம்புகிறேன். அப்போ எடுத்து போடாததுனால இப்போ என்ன சொல்ல வாரீங்க, ஒன்று நல்லவராக இருக்கணும், இல்லை நல்லவர் அல்லாதவராக இருக்கணும், அப்படின்னா கெட்டவர்னு சொல்ல வாரீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுத்தார் அவர் நல்லவர். பதில் கொடுக்கவில்லை என்றால், பாடுகள் மாறவில்லை என்றால், போராட்டங்கள் மாறவில்லை என்றால், அப்படி இருந்தாலும் அவர் நல்லவர் தான். அதுதான் அவருடைய தன்மை. வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் ஒளியாக இருக்கிறார்னால எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா, ஒளி இருந்தால் இருள் இல்லைன்னு அர்த்தம். அடுத்த பகுதி சொல்லுது, அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, அதாவது நோ டார்க்னஸ் அப்படின்னா கம்ப்ளீட் லைட். அது அப்போ அவர் நல்லவர்னா கம்ப்ளீட் குட், நோ ஈவில். எப்படி தேவன் ஒளியாக இருக்கிறார் அப்படின்னா இருளே இல்லையோ, அதே மாதிரி தேவன் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட நல்லது அல்லாத காரியம் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். If God is good, then there is no evil at all. Yeah, if God is light,
there is no darkness. அவர் ஒளியாய் இருந்தால் அவரிடத்தில் இருள் இல்லை. அதே போல அவர் நல்லவராய் இருந்தால் அவரிடத்தில் ஈவில் தீமை என்பது இல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லவராக இருந்தால் நல்லாயிருக்கும் பிரதர் அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணுற லெவலுக்கு எதுவும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் இருந்தால் அவர் நல்லவர் பிரதர் அப்படின்னு ரிமூவ் பண்ணுறதுக்கும் எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் பர்ஃபெக்டாக அவர் நல்லவர். இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லும் பொழுது காடோட எசன்ஸ், அதாவது ஏன் அவர் காட் அப்படின்னா அவர் நல்லவர், அதனால தான் அவர் காட். அவர் காட், அதனால் அவர் நல்லவர். அந்த அளவுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய குவாலிட்டி என்னென்னா குட்னஸ் தான். அவர் ஏன் காடாக இருக்கிறார்னா அவர் இன்ஃபைனைட்லி குட், அளவிடப்படாத அளவுக்கு நல்லவராக இருப்பதினாலே அவர் தேவனாக இருக்கிறார். அவருடைய குட்னஸில் நீங்கள் எதுவும் இல்லைன்னு கொஞ்சம் கூட்டவும் முடியாது, அவர் குட்னஸில் எதுவும் தப்பாக இருக்குன்னு ஒன்று குறைக்கவும் முடியாது. ஏன்னா ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி குட். அதனால் இன்னும் சொல்லப்போனால் ஹீ இஸ் த சீஃபஸ்ட் குட். அதை உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படி சொல்லட்டுமா? தேவன் அப்படின்னா எல்லாத்தையும் அவரால் செய்ய முடிஞ்சால் தான் தேவன், கரெக்டாக? ஏன்னா நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, காட் இஸ் ஆம்னிபொட்டன்ட், ஆல் பவர்ஃபுல். தேவன் நினச்சா எதை வேணாலும் அவரால் செய்ய முடியும். அப்படிப்பட்டவராக இருந்தால்தான் அவர் தேவன். அதே மாதிரி தேவன் அப்படின்னா அவர் நல்லவராக, எல்லா நல்ல காரியங்களும் பொருந்தியவராக இருந்தால் மாத்திரம்தான் அவர் நல்லவர். இப்படி செஞ்சால் அவர் நல்லவராக இல்லை, அவர் எல்லா நல்ல விஷயமும் அவருக்குள்ள இருக்குது. எப்படி எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால தேவனோ, அதே மாதிரி எல்லா நல்ல காரியமும் இருக்கிறதுனாலே அவர் தேவன். இன்னும் கொஞ்சம் ஆங்கிலத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்தோம் அப்படின்னா, இந்த காடுங்கிற வார்த்தையே எங்கேருந்து வந்துச்சான் அப்படின்னா குட்டுங்கிற வார்த்தையிலேருந்து தான் கொண்டு வராங்களாமா. காடுனாலே குட்டுனாலே காட் அப்படிங்கிறதுனால தான் அந்த பதமே அப்படி பயன்படுத்தப்படுகிறது. அப்போ காட் அப்படின்னாலே எல்லா நன்மைகளும் உடையவர், அவர் தான் தேவன். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். சங்கீதம் 119:68 சொல்லும் பொழுது, தேவரீர் நல்லவர், ஸோ வாட், நீங்கள் நல்லவர், அதனால் அடுத்த பகுதி, நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அவர் நல்லவராக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். சரி, அவர் நல்லவர்னு சொன்னேன், அவர் செய்கிறது நன்மைன்னு சொன்னேன். அவரிடத்திலிருந்து வெளியில் வாரது, அதாவது whatever it originates from God, whatever it is just emanates from God, கடவுள்கிட்டருந்து வருகிறது எல்லாமே நல்லதாக வரும். கடவுள் கையை உடைச்சிருவார், காலை உடைச்சிருவார், இல்லை, அப்படியே பேச்சுக்காக சொல்கிறேங்க, உங்களுக்கு புரியுறதுக்காக. அப்படியே உடைக்க மாட்டார், உடைச்சா கூட நல்லதுக்காக தான் இருக்கும். ஏன்னா அவரால் தீமை செய்ய முடியாது. எப்படி ஒளி அப்படின்னா இருளே இருக்க வாய்ப்பு இல்லையோ, எப்படி ஆல் பவர்ஃபுல் அப்படின்னா தான் காடோ, அதே மாதிரி ஆல் குட் அப்படின்னா தான் காடு. தேவரீர் நல்லவர், ரெண்டாவது நன்மை செய்கிறவர், மூணாவது அவரிடத்திலிருந்து என்ன வந்தாலும் அது நல்லதாக தான் வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள், முதல்ல அவர்கிட்ட என்ன வந்துச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தேவன்றது முதல்ல என்ன வந்துச்சு? முதல்ல சிருஷ்டிப்பு தான் வந்துச்சு. சரி, அங்கேயே எடுத்து பார்ப்பேன். முதல் கோணல் முற்றிலும் கோணல்ல அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். முதல்ல தேவன் உலகத்துக்கு தன்னை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய முதல் அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஆதியா 1வது அதிகாரத்தில் 31 பாருங்கள். இதை மாதிரி ஒன்றொன்னே கிரியேட் பண்ணிவிட்டு அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்தா எல்லாமே நல்லதாகவே இருக்குது. ஏன்னா நல்லவர் படைக்கிற காரியங்கள் எல்லாமே நல்லதாகவே இருக்குது. அப்போ உலகத்துக்கு தேவன் சொல்லுகிற முதல் காரியம் என்னென்னா, நான் நல்லவன், I am good, I am God, I am good. காடாக இருக்கிறதுனால நான் குட்டை தான் செய்வேன், நான் குட்டாக இருக்கிறதுனால நான் காடாக இருக்கிறேன், நான் செய்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அதில் இந்த பர்ஃபெக்ட் கிரியேஷன் பாரு, கடைசியாக மனுஷனை படைச்சிட்டு சொல்கிறாரு, அவன் மிகவும் நல்லது என்று கண்டார். அப்படின்னா லுக் அட் த பெஸ்ட் ப்ராடக்ட். நான் தேவன் எவ்வளவு நல்லவர்னு தெரியணுமா, தேவனுடைய பெஸ்ட் ப்ராடக்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். யார் இந்த பெஸ்ட் ப்ராடக்ட்டு? அட நீங்களும் நானும் தாங்க அந்த பெஸ்ட் ப்ராடக்ட்டு. சங்கீதம் 139 சங்கீதம் 14 தாவீது சொல்லும் பொழுது, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமது கிரியைகள் அதிசயமானவைகள். போய் படித்து பாருங்கள். இந்த மனிதனுடைய இருதயம் 120 வருஷம் வரைக்கும் நல்லா இயங்குமா ஒரிஜினலாக.
ஏன்னா மனுஷனோட ஆயுசு நாட்டுக்கு 120 வருஷம்னு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பிளட்டு சர்க்குலேஷன் நடக்கு, எத்தனை கேலன்ஸ் ஆஃப் பிளட் உள்ள ஓடிட்டுருக்கு. நர்வ் சிஸ்டத்தை பற்றி படித்து பாருங்கள், எவ்வளோ மில்லியன்ஸ் லென்த் நர்வ்ஸை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறான்னு படித்து பாருங்கள். கண்ணுடைய அந்த கண் விழியோட பவர், உள்ளங்கையில் இருக்கிற ரேகை, இன்னும் அந்த கண் விழி மூடி அந்த கண் இமை, இது எல்லாத்தையும் படித்து பார்த்தா எப்படி ஆண்டவரே நீங்கள் படைச்சிங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக குட்னஸ். கண்ணுக்குள்ளே தூசி விழுந்துடக்கூடாதான் அந்த கண்ணை மூடுறாரு பாருங்க. அப்படி அந்த அளவுக்கு தேவன் நல்லவர். அவருடைய பெஸ்ட் ப்ராடக்டான நமக்குள்ளேயே we can literally see the goodness of God. நம்ம மட்டும் இல்லைங்க, சங்கீதம் 145:15 பார்த்தா சொல்லுது, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எனக்கு மட்டும் நல்லவர் இல்லை, என்ன பார்த்தா மட்டும் நல்லவர்னு தெரியுதில்லை, உலகத்தில் இருக்க எல்லா ஜீவன்களையும் பாருங்கள், பறவையை பார்த்தாலும் சரி, இன்னும் விலங்குகளை பார்த்தாலும் சரி, எல்லாமே எல்லா பிராணிகளும் அவர் பார்த்துட்ருக்காங்க. அவர் கையை திறந்தால் என் வயிறு நிரம்பும், அவர் தான் எனக்கு நல்லவர். சரி, அதையும் தாண்டி அடுத்து சங்கீதக்காரன் எழுதுகிற சங்கீதம் 136:25 மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஃப்ளஷ்ன்னு ஒன்று இருந்துச்சு, சதைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது சொல்லுது கர்த்தர் நல்லவர், ஏன்னா அவர் தான் எனக்கு எல்லாமே செய்கிறாரு. இதையும் தாண்டி சங்கீதக்காரனுக்கு திருப்தி ஆகலைன்னு நினைக்கிறேன். மொத்தத்தை முடிக்கும் போது சங்கீதம் 33:5 சொல்கிறாரு, பூமி முழுவதும் உம்முடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவன் நல்லவர். எங்கே பார்க்கலாம்? அவருடைய குணாதிசயத்தில் பார்க்கலாம், அவருடைய படைப்புகளில் பார்க்கலாம், அவர் நன்மையை தருகிறதில் பார்க்கலாம், அவற்றிருந்து வரக்கூடிய டிக்ரீஸ், அவருடைய கட்டளையாக இருக்கலாம், பிரமாணமாக இருக்கலாம், கோட்பாடுகளாக இருக்கலாம், எல்லாமே நல்லதாக இருக்குது. படைப்பில் சிறந்த படைப்பு நீங்களும் நானும். நம்ம படைப்பை நம்மளை பார்க்கும் பொழுதே அவர்கள் நல்லவர்னு தெரியுது. சகல காட்டு ஜீவன்கள், நாட்டு ஜீவன்கள் அவரை நம்பி இருக்குது, பிராணிகள் அவரை நம்பி இருக்குது, மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் நல்லவராக இருக்கிறாரு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பூமி முழுவதுக்கும் நல்லவராக இருக்கிறார். ஆமாங்க, நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் அவ்வளவு நல்ல தேவன். பாக்கியம் உள்ள ஜனம் நீங்களும் நானும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. யுவர் குட்னஸ் இஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவரே. எங்களுடைய விளங்கத்தக்க அறிவுக்கு அப்பாற்பட்டது உம்முடைய அந்த குணாதிசயம் ஆண்டவரே. இட் இஸ் வைடஸ்ட் அண்ட் வைல்டஸ்ட் குட்னஸ் ஆண்டவரே. எங்களால் விளங்கி கொள்ள முடியாத, அளவிடப்படாத அந்த ஒரு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உணர்ந்தவர்களாக, உம்மீது இன்னும் விசுவாசம் கொண்டவர்களாக, இன்னும் பயபக்தியுடையவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.